بسم الله الرحمن الرحيم. எங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறதுன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல போறதுன்றது அல்ல. இருக்கிற எல்லோரையும் அரவணைச்சு கொண்டு அன்பு காட்டிக்கொண்டு எல்லோருடைய உள்ளங்களையும் வென்று கொண்டு படைச்சவனை நோக்கிய பயணிக்கிற பாதை தான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஆன்மீக பயணம். அதுல முதல் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறவங்க எங்களோட ஃபேமிலி, எங்களோட குடும்பம். குடும்பம் என்று சொன்னா என்னோட சிந்தனைக்கு மைண்டுக்கு வர்றது என்னது? நானும் என் வைஃபும் என் பிள்ளைகளும், இதான் என் குடும்பம். ஃபேமிலியோட நான் போறேன்டா அதுதான் எங்களோட மைண்டுக்கு வரும். ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில குடும்பம் என்று சொல்றது 4 கட்டங்களை கொண்ட ஒரு வட்டத்துக்கு சொல்லப்படும். குடும்பம் என்று சொன்னா அதுல முதலாவது இடத்துல, அந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்துல நிக்கிறது எங்களை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ், எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன். பேரண்ட்ஸ், எங்களை பெற்றோர்கள் இல்லாத ஒரு குடும்பம் எனக்கு இல்லை. அவர்களை விட்டுட்டு நான் எப்படி ஒரு குடும்பமானேன்? அவர்கள் மூலமாக தான் வந்தோம். எனவே அவர்கள் தான் இந்த குடும்பத்தினுடைய முதல் ஸ்டேஜில் இருப்பவங்க இந்த பேரண்ட்ஸ், எங்களோட தாய் தகப்பன். அதனால கண்ணியமான மேலான சகோதரர்களே, உங்களோட யாருடைய தாய் தகப்பன் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய விஷயத்துல மிச்ச கவனமா இருங்க. நீங்க கொடுத்து வச்சாக்கள் உங்களோட இந்த ஏஜ்ல, உங்களோட இந்த வயசுல உங்களோட தாய் தகப்பன் 2 பேரோ ஒருத்தரோ ஹயாத்தோட இருக்கிறாங்கண்டா நீங்க கொடுத்து வச்சாக்க. சும்மா கையை சொல்லுங்க பாப்பா, 2 பேரும் ஹயாத்தோடு இருக்காங்க அல்லது 2 பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. மாஷா அல்லாஹ், நல்ல வஸ்துங்க, நல்ல சந்தோஷமா வஸ்துங்க. மாஷா அல்லாஹ், நிறைய பேர் வஸ்துறீங்க. அல்லாஹ் உங்களோட தாய் தகப்பனுடைய அவங்களோட வாழ்க்கையில பரக்க செய்வானா. நீங்க கொடுத்து வச்சாக்கள், நீங்க பாக்கியசாலிகள். உங்களோட ஆகப்பெரிய சொத்து, உங்களோட அசெட், உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட சொத்து கம்பெனியோ, உங்களோட ஜொப்போ, உங்களோட காணியோ, வீடோ அல்ல. உங்களோட அந்த வயசான உம்மா, வயசான பாப்பா, இவர்கள் தான் உங்களோட ஆகப்பெரிய சொத்து. அவங்களோட அன்பு காட்டுங்க, அவங்களோட நெத்திகளை மோந்து கொள்ளுங்க, கண்ணங்களை மோந்து கொள்ளுங்க, வாப்பாண்டு கையை மோந்து கொள்ளுங்க, காலை ஊண்டி விடுங்க, அவங்களுக்கு என்ன போட்டு தலையில மசாஜ் பண்ணி விடுங்க. நாங்க யாருக்கோ சில நேரத்துல மசாஜ் பண்ணி இருப்போம். ஆனா உங்களோட தகப்பன், உங்களோட தாய் ஹயாத்தோடு இருக்கிறாங்கண்டா அவங்களை சந்தோஷப்படுத்துற விஷயத்துல அவங்களுக்காக நீங்க எதையும் விடலாம். அவங்களை எதுக்காக விட்டுறாதீங்க. அவங்களை யாருக்காகவும் அவர்களை விடலாது. ஆனா அவர்களுக்காக எதையும் விடலாம். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன்ல இருந்த ஒரு பெரிய மனுஷர். இவருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சான்ஸ் அது கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மீட் பண்ணினா அவர் என்னவாக மாறிடுவாரு? சஹாபி. உலகத்துல நுபுவத்துக்கு பிறகு நபி பட்டத்துக்கு பிறகு ஆகப்பெரிய அந்தஸ்து சஹாபி ஆகிறது. 1000 மௌலியாக்கள் சென்றாலும் ஒரு சஹாபி ஸ்டேஜுக்கு வரையலாது. இவருக்கு எல்லாரும் யமன்ல இருந்து போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சந்திக்க போறாங்க, போய் சந்திச்சு சஹாபியாக போறாங்க. ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை, உம்மாவா அல்லது ரசூலுல்லாஹ்வை பார்த்து நான் சஹாபி ஆகிறதா? இந்த 2லையும் அவர் நான் சஹாபியாகாட்டி பரவாயில்ல, என்ற தாயை நான் உடையலாது என்ற முடிவுக்கு வந்தார். சுப்ஹானல்லாஹ், தாயுடைய பணிவிடை செஞ்சார், தாய்க்கு பார்த்து கொண்டிருந்தார், தாய்க்கு ஹிதமத் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமன்ல ஒரு மனிதர் இருக்கிறார், அவரோட பேர் உவைஸ். அவர் கரன் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர்தான் சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஊன்களில் கைரு தாபிஈன், சிறந்த தாபிஈ அவர்தான். அவர் துவா கேட்டா துவா கபூலாகும், அவர் பாவ மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிக்கப்படும். முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ்கள்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீங்க அவரை சந்திப்பீங்க, சந்திச்சா என் சார்பா சலாமை எத்தி வைங்க, என் உம்மத்துக்காக பாவ மன்னிப்புக்கு துவா செய்ய சொல்லுங்க. அவர் துவா செஞ்சா அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் யாருக்காக துவா செய்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் இவர் எதை விட்டு கொடுத்தாரு? தாய்க்காக சஹாபி ஆகுகின்ற அந்த அந்தஸ்தையை இழந்தார். அதனால அல்லாஹ் தஆலா அவருக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை, அந்தஸ்தை கொடுத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்க்காக தகப்பனுக்காக எதையும் விடலாம். ஆனா தாய் தகப்பனை எதுக்காக விட்டுறாதீங்க, அவங்கள பறி கொடுத்துறாதீங்க, அவங்கள பாதுகாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவங்க சில நேரத்துல உங்களோட நாடுகள்ல இருப்பாங்க, நாங்க லீவுக்கு போவோம், ஒரு வெக்கேஷன்ல போவோம், நாங்க போயிட்டு எங்களுக்கு பிஸி, அங்க சுத்துறதும் இங்க சுத்துறதும், ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போறதும், ட்ரிப் போறதும், அங்க சாப்பாடு இங்க சாப்பாடு இல்ல. பாவம் அந்த தாய், என் புள்ள வந்திருக்கிறான், என் மகன் வந்திருக்கிறான், பாப்பாவும் அந்த தாயும் அவங்களோட கல்புகள் ஏங்கும், இந்த புள்ள என்னோட இருக்கும் என்று ஆசைப்படுவாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைய குறை சொல்ல மாட்டாங்க. மகன் எங்கன்னு கேட்டா இல்ல அவருக்கு வேலை சோழின்னு அதை ஒரு மதிப்பா சொல்லி, என் மகன் என்னோட இல்ல, வந்து என்னைய விட்டுட்டு சுத்துறான், என்னையோட இல்லாம இருக்கிறான் என்பது அவங்களுக்கு மன வேதனையாக இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை சொன்னா மகனுக்கு கவலை வரும்னு நினைப்பாங்க. யார்கிட்டயாவது சொன்னா என் மகனை தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிட்டு மகனுடைய குறைகளை மறைச்சு கொண்டு, மனசில் உள்ள ஆதங்கங்களை, அந்த உணர்வுகளை அடக்கி கொண்டு மகனை பாதுகாப்பாங்க. மகன் சைடுக்கு தான் பேசுவாங்க. அந்த தாய் தகப்பனுடைய உணர்வுகளை மதிச்சு, அந்த தாய் தகப்பனுடைய பாசங்களை
வார்த்தைகளை மதிச்சு அன்பு வார்த்தைகள், பாச வார்த்தைகளை அந்த தாய் தகப்பனோட பேசுங்க. அந்த தாயோட தகப்பனோட அன்பாக கண்ணியமாக நடங்க. நீங்க பெரிய வசதியான ஆளாக இருக்கலாம், பெரிய ஒரு கம்பெனியில நீங்க சேர்மனா இருக்கலாம், சிஓவாக இருக்கலாம், பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போகும்போது உங்களோட ஷூவை கலட்டுற மாதிரி ஷூவோட சேர்த்து ஷூ ரெக்கல உங்களோட போஸ்ட், உங்களோட பதவி, உங்களோட பணம், உங்களோட செல்வாக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷூ ரெக்கலுக்கு வச்சுட்டு பாசமுள்ள மகனாக, பணிவுள்ள ஒரு மகனாக உங்களோட காலடியில போயிருக்காரு. நீங்க யாரு பெரிய ஆலிம், பெரிய முஃப்தி, பெரிய காரி, இமாம், பிரின்சிபல் என்னவானாலும் உங்களோட உம்மாக்கு, எங்களோட தாய்க்கு மகன் தான், அவ்வளவுதான். மகன் என்ற இதை தவிர எங்களுக்கு உம்மாவுக்கு முன்னால, வாப்பாவுக்கு முன்னால ஒன்றுமே கிடையாது. எனவே வாப்பட காலடியில் போய் உட்காருங்க, வாப்பட காலை ஊண்டி விடுங்க, உம்மோட காலை ஊண்டி விடுங்க. உம்மா தாய் தகப்பனுடைய காலை, கையை ஊண்டி விட்ட கரங்கள் இருந்தா அந்த கரங்களை மோந்து கொள்ளலாம். அது பாக்கியமான கரங்கள். எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஒரு மணிக்கு போய் முட்டி கொண்டு மோதிக்கொண்டு முத்தம் கொடுக்க பார்க்கறாங்க. ஆனா காலடியில் உள்ள, வீட்டுள்ளுக்குள்ள, மடியில உள்ள அந்த தாயுடைய முத்தம், அந்த தகப்பனுடைய முத்தம், அந்த பாசமும் மரியாதையும் கலந்த அந்த முத்தங்களை நாங்க மதிக்கிறது இல்லை. உணர்வுகள் கலந்த ஒரு முத்தம் அது. அந்த கல்ல முத்தமிடுறதுக்கு நன்மை இருக்குது. ஆனா அதை விட எத்தனையோ மடங்கு பொறுமதியான முத்தம் இந்த தாய் தகப்பனுடைய முத்தம். எனவே தாய் தகப்பன் என்று சொல்லும் போது கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய விஷயத்தை ஸ்டடி பண்ணுங்க. உம்மோட ஸ்லிப்பரை பாருங்க, உம்மோட பாத்ரூம்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க, உம்மோட மெட்ரஸை பாருங்க. பழைய அமைஞ்சு போன மெத்தில படுத்துக் கொண்டிருப்பாங்க. அதை நீங்க உம்மா சொல்றதுக்கு வைக்காதீங்க. பாருங்க, உம்மா இந்த மெத்தை மூட்டு வலிக்குமா, நான் புதிய மெத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இது நல்ல கனமான மெத்தை வாங்கியிருக்கிறேன், இதுல படுங்க உம்மான்னு சொல்லுங்க. உம்மோட டவலை பாருங்க, பழைய ஒரு டவலை பாவிச்சு கொண்டிருப்பா. நீங்க பார்த்துட்டு நீங்க போய் ஷாப்பிங் பண்ணி நல்ல டவலை வாங்கிட்டு வந்து உமக்கு கொடுங்க. அவ வாய் திறந்து சொல்ல வைக்காதீங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க சின்னத்துல வாய் திறந்து ஒன்று கேட்கல மாட்டேன், சொல்ல தெரியாது உங்களுக்கு, எனக்கு உங்களுக்கு கேட்க தெரியாது. எந்த பிள்ளைக்கு இது நல்லமா, எந்த பிள்ளைக்கு இந்த கலர் நல்லமா, எந்த பிள்ளைக்கு இது அப்படி நல்லமான்னு சொல்லி அவர்களா எங்களுக்கு சொல்லவும் தெரியா, கேட்கவும் தெரியா. எங்களுக்கு அவங்களா பார்த்து 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 தேடி தேடி வாங்கி என் செல்லம், என் கண்ணு, என் மாணிக்கம் என்று எங்களுக்கு உடுப்பாட்டி அழகு பார்த்த அந்த உள்ளங்களை மகிழ வையுங்கள், அந்த உள்ளங்களை குளிர வையுங்கள். அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை வெளிச்சமாக்குவான், அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, தாய் தகப்பனுடைய விஷயத்துல மிச்சம் கவனமாறீங்க. சில நேரத்துல நாங்க பணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்களுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சா, பண திமிரு என்ற வார்த்தைகள்ல வெளிவர ஆரம்பிக்கும். இவர் அடக்க ஆரம்பிச்சிருவாரு, உம்மாவை கண்ட்ரோல் பண்ண பாப்பாரு. உங்களுக்கு ஒன்று விளங்குது இல்ல, வாப்பா கொண்டு விளங்குது இல்ல, நான் சொல்றது ஒன்று புரியுது இல்ல, நான் சொல்றதை கேட்காட்டுக்கு போற காசு அனுப்ப மாட்டேன், தண்ணி பில் காட்ட மாட்டேன், என்னென்னமோ கட்டுப்பாடுகளை போட்டுறாரு. பண திமிரு. உங்களுக்கு பணம் உங்களோட தாய் தகப்பனை அடக்க வைக்க பாக்குதா, உங்களோட பணத்தை கொடுக்காதீங்க, பணத்தை கிழிச்சு வீசுங்க. தாய் தகப்பனுடைய மரியாதையை குலைக்குகின்ற, கெடுக்குகின்ற பணங்கள் தேவையில்லை, அதை கொடுக்காதீங்க. அவங்க எப்படியாவது இருந்துட்டு போட்டும். இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க அடக்க பாக்குறீங்களா, அவர்களை கட்டுப்படுத்த பாக்குறீங்களா, ஏசுகிறீர்களா? கண்ணியமான சகோதரர்களே, அன்பு, பண்பு, பணிவு, இரக்கம், பாசம், இதுதான் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படை. அன்பு காட்டுங்க, பணிஞ்சு போங்க, இரக்கம் காட்டுங்க. நிறைய எனக்கு பேச நினைக்குது, ஆனா நேரத்துக்கு அடுத்த சப்ஜெக்டுகளுக்கும் போகணும். குடும்பம் என்பதனுடைய தாய் தகப்பனுடைய விஷயத்துல இன்னொன்று நான் சொல்றேன். யாருடைய தாய் தகப்பன் இல்லையோ, சில நேரத்தில் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மௌத்தான தாய் தகப்பனுக்கு நலவுகளை செஞ்சு அனுப்பி கொண்டே இருங்க. உலகத்தில் இருக்கும்போது ஒரு சாரியையும் சாரத்தையும் டவலையும் மருந்தையும் வாங்கி கொடுக்கிறத விட மௌத்தான தாய் தகப்பனுக்கு நன்மைகளை செஞ்சு அனுப்புறது இருக்குது. அது இதை விட பொறுமதியான கிஃப்டுகள். அவர்களுடைய பேர்ல சதக்காக்களை செய்யுங்க, அவர்களுடைய பேர்ல நன்மைகளை செய்யுங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க. அடுத்தது, உங்களோட தாய் தகப்பனுடைய சகோதரர்கள், நானா தம்பிமார்கள், உங்களோட சாட்சி பெரியம்மா இருந்தா தாயை நேசிக்கிற அந்த நேசத்தை அங்க டர்ன் பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க. அந்த பாசத்தை இறக்கத்தை, பெரியம்மா எனக்கு நீங்க உண்மை இருக்கிற மாதிரி, உங்களோட இன்னைக்கு கூட உட்காரணும், பெரியம்மா உங்களோட கூட சாப்பிடணும், என்ற தாயுடைய எனக்கு வாசம் விட்டு அடிக்குது. அந்த தாயுடைய பாசத்தை, சாட்சத்தை பெரியப்பா உண்டு இருந்தா தகப்பனுடைய இடத்துல அவங்களை வச்சு கவனிங்க, பாருங்க, இறக்கம் காட்டுங்க, மருந்துக்கு கூட்டிட்டு போங்க. பெரியப்பா நீங்க இருக்கிற இது புட்டுவம் சரியில்லை, நான் நல்ல ஒரு புட்டுவம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு கொடுங்க. எந்தெந்த வகையில தாய் தகப்பனுடைய உறவுகள் மட்டுமல்ல, அவர்கள் நண்பர்களை கூட நீங்க நேசிக்க வேண்டும். தகப்பனோட உள்ள பாசத்தை, தாயோட உள்ள பாசத்தை இந்த குடும்ப உறவுகள்ல காட்டுங்க. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. குடும்பம் என்ற கட்டத்தினுடைய இரண்டாவது, அந்த வட்டத்துடைய இரண்டாவது கட்டம் யாரு? தாய் தகப்பனுக்கு பிறகு அடுத்து யாரு? உங்களோட சகோதர சகோதரிகள், நானா தம்பி தங்கச்சி என்று சொல்றோமே, இந்த உறவுகள் தான் எங்களோட குடும்பத்துடைய இரண்டாவது கட்டம்.
ஒன்றுக்கு நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி என்று பாசமாக வளர்ந்த உறவுகள் இது, பாசங்கள். அது அந்த பாசத்தை சொல்லி முடிக்கலாது. சின்னத்துல உங்களுக்கு யாருக்கெல்லாம் நானா மாறி இருக்கிறாங்களோ, தாத்தா மாறி இருக்கிறாங்களோ, சின்னத்துல தம்பி தம்பி என்று உங்களுக்காக சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. தம்பி தம்பி என்று சொல்லி உங்களை கூட்டிக் கொண்டு ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. தம்பி படுக்கிறண்டா ஓடி வந்து ஸ்கூல் விட்டு வந்து தம்பிக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் ட்ரெஸ்ஸை கலட்டி இருப்பாங்க. உங்களுக்கு தம்பிண்டா யாரோட தம்பிக்கு நினைக்காதீங்க. உங்களோட தாத்தா, உங்களோட நானா எத்தனையோ பேரோட சண்டை பிடிச்சிப்பாரு. என் தம்பிக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி, தம்பிக்கு ஏசிட்டேன்னு சொல்லி, தம்பி பிழை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏண்ட தம்பிக்கு அடிச்சுட்டான்றது அவருக்கு எத்தனையோ பேரோட சண்டை பிடிச்சிருப்பார். எத்தனையோ காலங்கள்ல தாத்தா உம்மாவுடைய இடத்துல இருந்து உங்களை வளர்த்திருப்பாங்க. உம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து இருப்பாங்க. மூணாவது தங்கச்சி கிடைச்ச நேரம் 1 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்து இருப்பாங்க, அல்லது சோமில்லாம இருந்து இருப்பாங்க. தாத்தா தான் உங்களை வளர்த்திருப்பாங்க, ஒளிப்பாட்டி இருப்பாங்க, தம்பிக்கு உடுப்பாட்டி இருப்பாங்க, தம்பியோட உடுப்பெல்லாம் கழுகி இருப்பாங்க, தம்பியோட ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்துட்டா அந்த தாத்தா, நானா, தம்பி, தங்கச்சி எல்லாம் மறந்துடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உணர்வுகளை, உறவுகளை பாதுகாருங்க, அதை மதிச்சு நடங்க. இதெல்லாம் தீன், இது ஷரியத், இதெல்லாம் இஸ்லாம், இது தர்மம், சதகா, அல்லாஹ்வை அடைகின்ற வழிகள். இஹ்லாஸோட செஞ்சா அல்லாஹ்வை அடைவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க காபாவுக்கும் மக்காவுக்கும் மஸ்ஜிதுக்கும் துறவரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற குடும்பத்தோடையே இருக்கிற உறவுகளை வச்சு அல்லாஹ்வை நெருங்கி விடலாம், அல்லாஹ்வுக்காக செஞ்சா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த சகோதரிகள் உடைய பாசத்தை பிள்ளைகளுக்கு கூட்டுங்க, பிள்ளைகளுக்கு அந்த பாசத்தை உணர்த்துங்க. பெரியப்பா மகனுக்கு சொல்லுங்க, பெரியப்பா நான் அப்பா. அது யாரு? பெரியப்பா. நீ என்னைய மதிக்காட்டியும் பரவாயில்ல, பெரியப்பாவை மதிக்காட்டி என்னைய தாங்க முடியாது. பெரியப்பா வாராரு, நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா, ஓடிப்போ, பெரியப்பாட கையை முத்தம் கொடு, பெரியப்பாட பேக்கை தூக்கிட்டு வா, பெரியப்பாட செருப்பை தூக்கு, பெரியப்பாட ஷூ எடுத்து ஷூரக்கில் வை. இந்த பாசத்தை, மரியாதைய பிள்ளைகளுக்கு நீங்க பிராக்டிக்கலா ஊட்டுங்க. நாங்க இங்க பயம் பண்ணிட்டு போய் சரி வராது. வீட்டுக்கு இந்த பாசத்தை காட்டுங்க. பாப்பாக்கு எவ்வளவு பெரியப்பாவோட மரியாதை, பெரியப்பா வந்தா வாப்பா எழுப்பி நின்றுவாரு. இந்த காட்சிகளை பிள்ளைகள் பார்க்கணும். பெரியப்பா போய் வாப்பா போய் பெரியப்பாவை முத்தம் கொடுக்கிற, மானக்கா செஞ்சு கட்டி தழுவுகின்ற அந்த பாச உறவுகளுடைய இத வார்த்தையாக, தத்துவமாக கொடுக்க முடியாது. வாழ்க்கையாகத்தான் வர முடியும். அதை வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகள்கிட்ட கிஃப்ட்டுகளை கொடுத்து அனுப்புங்க. போங்க, இதை மாமி கொடுத்துட்டு வாங்க பாப்பா, இதை சாட்சி கொடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு பாப்பா எப்படி சாட்சிய மாமாவ மாமிய எப்படி பாசத்தோடு எங்களோட பாப்பா கவனிச்சாரு, கண்காணிச்சாரு, எவ்வளவு ஒரு இறக்கத்தோடு இருந்தாரு. அன்புகளை அளிப்பதுதான் அன்பளிப்பு. அன்பை அளிப்பதுதான் என்னது? அன்பளிப்பு. இந்த பிள்ளைகளுக்கு இதுகளை நாங்கள் ஊட்டணும், புகட்டணும், விளங்கப்படுத்தணும். வார்த்தையாக சொல்றதை விட வாழ்க்கையாக காட்டணும். கண்ணியமான மேலான சகோதரர்களே, குடும்ப உறவுகளுக்கு சோதனைகள் வரும். எப்ப ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட் ஒன்று இருக்கு. சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் அது ஒரு டெஸ்ட் ஒன்று வரும். அந்த நேரங்கள்ல இந்த கல்லும் மண்ணும் உயிரும் உணர்வும் இல்லாத இந்த கல்லுக்கு மண்ணுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தி விடாதீர்கள். இந்த உணர்வு உயிர் இல்லாத கல்லையும் மண்ணையும் கொடுத்து அந்த உணர்வுகளை விலை கொடுத்து வாங்குங்க. உம்மா நானக்கு கடை வேணுமாமா, எடுத்துக்கொள்ளட்டும்மா. என்ன இது கல்லு மண்ணும் தானே, இதை விட பல கோடி எனக்கு என்ற நான பொறுமதிமா. தாத்தாவுக்கு வீடு வேணுமா, எடுத்துக்கொள்ளட்டுமா. இது என்ன கல்லும் மண்ணும் தானே, என்ற தாத்தாவை இதுக்காக நான் விட்டு கொடுக்கலாம். இது போகட்டும், தாத்தாவின் பாசம் எனக்கு கிடைக்கட்டும். நீங்கள் செய்கின்ற தர்மங்களில் பெரிய தர்மம் உங்களுடைய குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறதுக்காக விட்டுக் கொடுக்குகின்ற விட்டுக் கொடுப்புகள் தான் பெரிய தர்மம். ஆனா இன்றைக்கு எங்களோட சமூகத்துல எனக்கு நானாவும் வானான், தாத்தாவும் வானான், எனக்கு காணிதான், கடைதான், வீடுதான் என்று சொத்துகளுக்காக, இந்த கல்லுக்காக, மண்ணுக்காக, கோட்டு வழக்கு வம்பு என்று உறவுகளை தூக்கி எறிந்து விட்டு திரிகின்ற சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி நாங்கள் ஆகிவிடக் கூடாது. உறவுகளை, இந்த உணர்வுகளை விலை கொடுத்து வாங்குங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானா. குடும்பம் என்பதனுடைய 3வது கட்டம் மனைவிமார்கள் உடைய உறவு. கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறதே, இது பிந்தி வந்த உறவு. முந்தைய உறவுகளில் இல்லாத ஒரு வித்தியாசமான இணைப்புகள் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு உறவு இது. ஆனால் இந்த பிந்திய உறவு முந்திய உறவுகளை வெட்டி விடுகின்ற உறவாக மாறிவிடக்கூடாது. இந்த பிந்தி வந்த உறவு முந்திய உறவுகளை ஒட்டி விடுகின்ற உறவாக ஆக வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 2 பேருடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். நாங்கள் மனைவியுடைய தாய் தகப்பனும் ஏண்ட தாய் தகப்பன், ஃபாதர் இன் லோ, மதர் இன் லோ, சட்டத்தில் அவ தாய், பெற்றெடுக்காத தாய். நாங்க யாராவுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, மருமகன். அப்படின்னா மகன், மருமகன், அடுத்த மகன். இது அது ஒரு மகன், இது அடுத்த மகன், அதான் மருமகன். தமிழ்ல எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. திருமணம் அப்படின்னா இரு மனமும் சேர்ந்து ஒரு நறுமணமான வாழ்க்கை வாழ்வதுதான் திருமணம். சிரமதானம் சொல்லுவாங்க. என்ன சிரமதானம்? சிரமத்தை தானம் கொடுப்பது சிரமதானம். சிரமப்பட்டு
கூலி எடுக்காம சிரமத்தை கூலி இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சிரமதானம், சிரமத்தை தானம் கொடுக்கும். அது எங்கேயோ போயும் தமிழ் பாடம் நடத்தல, விஷயத்தை விளங்குங்க. இந்த கணவன் மனைவியுடைய உறவு இருக்குது, இது ஒரு ஆச்சரியமான உறவு. இது வெறுமனே உடலோடு உடல் சேர்ந்து வாழுகின்ற உறவு அல்ல, உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து இரு மனமும் சேர்ந்து நறுமணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வதுதான் திருமணம், திருமண வாழ்க்கை. அந்த மனம் அது திருமணமாக இருக்கும், மனம் கமழும், அது நறுமணமான வாழ்க்கை. அல்லாஹ் அப்படியான வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் அப்படியான ஒரு இல்லற வாழ்க்கையை தான் எங்களுக்கு போதிக்கிறது. நீங்க விட்டா நான் ஒரு 2 அவர்களை பத்தி பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுல சுன்னாவுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அழகான வழிகாட்டல்கள் உள்ளத்தை உள்ளத்தால் வென்று உள்ளத்துள்ளுக்கு இடம் பிடித்து எப்படி ஒரு திருமண வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆக்கலாம், அந்த திருமண குடும்ப வாழ்க்கையவே படைத்தவனை நோக்கிய ஒரு பயணமாக ஆக்கலாம் என்பதுதான் தீன். தீன் என்று சொல்றது குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் பள்ளியில குந்துறதுன்றது அல்ல. இருக்கிற குடும்பம், இருக்கிற எங்களோட தொழில், இருக்கிற ஜாப், இதையே நாங்க சொர்க்கத்தின் பாதையாக ஆக்கலாம். எங்களுடைய இன்டென்ஷனை மாத்தணும், கல்புடைய டிரெக்ஷனை மாத்தணும், அவ்வளவுதான். சிஸ்டத்தை மாத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுடைய வேலை அந்த சிஸ்டத்தை மாத்திட்டோம்னு சொன்னா இதுவே எங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் மனைவி கணவன் இருவருடைய வாழ்க்கையில ஆக முக்கியம் அன்பு. ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு வாழணும், ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சு வாழணும், ஒருவருடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து முதலாவது முடிவெடுக்கணும். எங்க 2 பேரையும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் 4 பேர், நாங்க 2 பேரும் சேர்ந்து 4 பேரையும் பார்ப்போம். நான் என்னுடைய மனைவி என்னுடைய உம்மா அப்பாவை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கிறதாக இருந்தா என்ன செய்யணும்? மனைவியின் தாய் தகப்பனை நான் பார்க்க வேண்டும். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு கொடுத்து அன்பு கொடுத்து தான் அன்பு எடுக்கணும். அன்பு என்பது கம்பால கேட்கிற சாமான் இல்ல. நீ என்னை மதிக்கிறாய் இல்ல, நீ என்னோட இறக்கம் இல்ல, நீ என்னை இறக்கம் காட்டு, பாசம் காட்டு, ஆர்டர் பண்ணி சட்டம் போட்டு அப்படி வாங்கலார். அன்பை கொடுத்துதான் அன்பு வாங்க வேண்டும். கம்பினால் அன்பை வாங்க முடியாது, பண்பினாலும் அன்பினாலும் தான் அன்பை வாங்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு விஷயத்தை ஒரு கஷ்டம் இல்லாத 2 விஷயத்தை, செலவில்லாத 2 விஷயத்தை வீட்டுக்கு ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு ஹைரும் சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறையும். இன்ஷா அல்லாஹ் செலவு இல்ல, கஷ்டம் இல்ல, தீன் அப்படித்தான். ஏழையும் தீனின்படி வாழலாம். ஒரு விஷயம் வீட்டுக்கு ஆரம்பிக்கணும்டா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் அடிக்கடி வீட்டுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சொல்ல ஆரம்பிங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வீட்டுல மனைவி சமைச்சு தாரா, சாப்பிட்டுட்டு ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு, இவ்வளவு ஷார்ட் டைம் உள்ளுக்கு, இவ்வளவு டயர்டோட இருந்தீங்க, அதுக்கு சுட சுட சகர் நேரத்துல சுட சுட சமைச்சு தந்தீங்களே. பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், யாரு கஷ்டப்பட்டு சமைச்சது? உம்மா. உம்மாக்கு என்ன சொல்லணும்? ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லுங்க. சல்மா சொல்லுங்க, இப்ராஹிம் சொல்லுங்க, லுக்மான் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு அந்த தாயுடைய பாசத்தை ஏற்படுத்துங்க, தாயுடைய கஷ்டத்தை உணர வைங்க, நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வைங்க. 4 பேரும் சேர்ந்து நாங்க ஜஸாக்கல்லா சொல்லுவோமா? இந்த வாப்பாவும் சேர்ந்து ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அந்த தாயுடைய கஷ்டத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். தாய் திரும்ப என்ன சொல்லணும்? நான் சமைச்சேன் வாப்பா, எல்லாம் யாரு வாங்கி தந்தது? வாப்பா. வாப்பாக்கு என்ன சொல்லணும்? நாங்க எல்லாரும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்லணும். வாப்பா என்ன சொல்லணும்? நான் வாங்கி தந்தது சரி, ரிஸ்க் தந்தது யாரு? அதுக்கு பணத்தை தந்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாங்க என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழணும். எவ்வளவு ஒரு இன்பகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வீட்டுக்கு உண்டாகும். ஒரு ஹஸ்பண்ட் வீட்டிலிருந்து வீட்டுக்கு எதையோ வாங்கிட்டு வராரு, எதையோ சாமான வாங்கி கொண்டு வந்து தாராரு, ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு வாங்குங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வாப்பாண்டைக்கு வீட்டுக்குள்ள ஒரு மந்த்துக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வாப்பாக்கு ஜஸாக்கல்லா சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வாப்பா ஒர்க்குக்கு போயிட்டு சம்பாதிச்சு காசு எடுத்து எங்களுக்கு வாங்கி கொண்டு தந்திராங்க, ஜஸாக்கல்லா சொல்ல வைங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஹைரன் அத்தன்வீன் லித்தக்ஸீர் அப்படின்னா இந்த வார்த்தையுடைய அர்த்தம், யா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஹைறுகளை கூலியாக தருவானாக. இந்த வார்த்தை வீட்டுக்கு நாங்க சொல்றது கபூலாகிட்டா அந்த கணவன் அல்லது அந்த மனைவி ஹைறு நிறைஞ்ச ஒரு கணவனாக மனைவியாக மாறிடுவான். வீட்டுக்கு ஹைரே ஹைறு தான், ஷர் இல்ல, முசீபத் இல்ல. ஹைறு நிறைஞ்ச மனைவியாக கணவனாக மாறிடுவோம், பேரண்ட்ஸாக பிள்ளைகளாக மாறிடுவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பதை சொல்லி பழகுவோம். சரிதானே? நாங்க பாருங்க, யார் யாருக்கோ தேங்க்ஸ்ண்டுவோம், தேங்க்யூண்டுவோம், அதுண்டுவோம், எங்கெங்கயோ ரோட்ல போறவன், எங்கெங்க ஆபீஸ்ல கண்டவன், பஸ்ல ட்ரெயின்ல சின்னொரு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா நாங்க நாளுக்கு மடிஞ்சு அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனா வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக அர்ப்பணிக்கிற எங்க கணவனுக்காக மனைவிக்காக நாங்க ஒருத்தருக்கு என்ன செய்யறது இல்ல,
ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்றது இல்ல, சொன்னா என்னமோ சின்னத்தனம் மாதிரி நினைக்கிறது. நன்றி செலுத்துங்க, ஒரு கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க, காலையில பம்பரம் மாதிரி வேலை செய்யறா, கொஞ்சம் வச்சு பாருங்க, ஒரு சேரை போட்டு உட்காந்து இதை மட்டும் பாருங்க. போன் ஒரு சைட்ல வச்சுட்டு காலையில் எழும்புறா, அவ தொழணும், அவ வாஷ்ரூம் போகணும், அவட விஷயங்களை முடிக்கணும், அவன் தொழுது கொள்ளணும், அவட ஓதலை பார்த்து கொள்ளணும், அதுக்கு பிறகு பிள்ளைக்கு ரெடி பண்ணணும், அந்த பிள்ளைக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும், இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் அதுக்கு அயன் பண்ணணும், இதுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும், அதுக்குள்ள இவர் மாப்பிள்ளை இவர் ஆபீஸுக்கு போறதுக்கு ரெடியா நிக்கிறார், அவருக்கு கோப்பி போகணும், இல்லாட்டி அவர் குழம்பிடுவாரு, இவருக்கு வேற டைமுக்கு கவனிக்கணும். எத்தனை வேலையை தான் அவ பாக்குறா. நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் காலையில இருந்து பாக்குறேன், மெஷின் மாதிரி வேலை செய்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வாங்க. எப்படி கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவருக்கு நீங்க 2 லட்சம் கொடுக்கறத விட அது மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. என் கணவன் என் கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு நன்றி உணர்வோட 2 வார்த்தை சொல்றாரு, இது 2 லட்சத்தை விட பெருசாக இருக்கு. நாங்க நகையை கொடுத்து லட்சத்தை கொடுத்து நான் உடுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு குறை சொல்றதும் குத்தி கதைக்கிறதும் குறை பார்க்கறதும் அது இல்லையா இது இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா சூடாகிறதும் கோவப்படுறதும் இருக்குது. இது செய்யறதை விட நாங்க 2 வார்த்தை சொல்றது, நன்றி வார்த்தை, அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. அதே போலதான் ஒரு மனைவி கணவனுடைய விஷயத்துல 2 பேரும் ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க சொல்லணும், பிள்ளைகளுக்கு சில நேரத்துல பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்க சாப்பிடுங்க, பாப்பா வந்த பிறகு நான் சாப்பிடுறேன், பாப்பாவோட சாப்பிடுறேன். கணவன் சொல்லணும், பிள்ளைகள் நீங்க சாப்பிடுங்க, உம்மா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா, அவ வாஷ்ரூம் இருக்கிறா அல்லது கிச்சன் இருக்கிறா, உம்மாவோட நான் வேறையா சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க, உம்மா வரும் வரை நான் வெயிட் பண்றேன். கணவன் மனைவி தாய் தகப்பனுடைய அன்பை பாசத்தை பிள்ளைகள் பார்க்கணும். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்னால ஆகிய பண்றதோ பிரச்சனை பண்றதோ ஏசி பேசிக்கொள்றதோ கண் கலங்க வைக்கிறதோ இந்த நிலைமைகளை ஒரு நாளும் உண்டாக்காது. பிள்ளைகள் அந்த பிஞ்சு உள்ளங்கள், அந்த பிள்ளைகள் உம்மாவையும் நேசிக்குது வாப்பாவையும் நேசிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு இந்த உம்மா வாப்பா சண்டை பிடிக்கிற காட்சி, கண் கலங்குற காட்சி, ஏசி கொள்ற காட்சி, இது அந்த பிள்ளைகளுக்கு தாங்க முடியாது. அந்த உள்ளத்துல தாங்குற சக்தி இல்லை. அந்த பாசம் நிறைஞ்ச உள்ளத்தால அதை தாங்க இயலாது. அதை அடக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு சைக்காலஜிக்கலா உள ரீதியா பல தாக்கங்கள் ஏற்படுத்தும். அவன் புடிவாதம், இவனுக்கு கொண்டு மண்டல் ஏறுது இல்லை, இவனுக்கு கொண்டு நிக்குது இல்லை நாம சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு மண்டல் ஏறாமையும் இல்லை புடிவாதமும் இல்லை, உம்மாவும் வாப்பாவும் சண்டை பிடிச்ச அந்த அதிர்ச்சி, அதை தாங்க இயலாம அந்த உள்ளத்துக்கு ஏற்பட்ட தாக்கம், உள ரீதியான தாக்கம், அந்த மனத்தாக்கம் இருக்கிறே, அந்த பிள்ளைகளுக்கு வேற விதமான சைடு எஃபெக்டுகள் உண்டாக்கும். சில பிள்ளைகளுக்கு பேச்சு திக்கும், பேச இயலாது, பேச்சு திக்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்படியான அதிர்ச்சியான அந்த நிலைமைகளை, அது தாங்க இயலாத விஷயங்களை அடக்குகின்ற போது அப்படியான விதத்தில் அது வேற விதமான மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்துது. ஒரு பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கும் ஒரு பிள்ளையுடைய நல்ல செழிப்பான சிந்தனை வளர்ச்சிக்கும் தாய் தகப்பனுடைய அன்பும் பாசமும் கலந்த ஒரு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு போதுமானது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பிளேட்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க. மனைவியோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கானத் யதி வ யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்தலிஃபு ஃபீ இனாயின் வாஹிதின். என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள் ஒரே பாத்திரத்துல முட்டி மோதிக்கொள்ளும். நாங்க ஒரே பிளேட்ல சாப்பிடுவோம். ஒரு பிளேட்ல சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது வாப்பா அங்க சாப்பிடுறாரு, உமா எங்கேயோ சாப்பிடுறா, அவங்க சாப்பிட்ட டைம் வேற போட்டு சாப்பிடுங்கன்றா, வச்சிருக்கிறது போய் திண்டு கொடுங்கன்றாங்க. பிள்ளைகள் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ரூம கேம பார்த்துக்கொண்டு கார்ட்டூனை பார்த்துக்கொண்டு சாப்பிடுறாங்க. இது என்ன, இது குடும்பமா என்ன? இது ஒரு குடும்பம் தான். டைம் டேபிள் ஒன்று இருக்கணும். சாப்பிடுற நேரத்துக்கு எல்லாரும் உட்காருங்க, ஒரு பிளேட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க, ஒருத்தர் ஃபீட் பண்ணி விடுங்க, ஒருத்தர் போட்டுடுங்க, ஒருத்தர் கவனிச்சு விடுங்க. இந்த அன்பு பண்பு பாசம் என்பதெல்லாம் வார்த்தையால கொடுக்கிற விஷயம் அல்ல. நாங்க சிலோன்ல இருந்து வந்து பயம் பண்ணிட்டு போறதுனால வந்துடாது. வீட்டுக்கு அதை வாழ்க்கையாக காட்டுங்க, அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையாகும். மனைவி கணவன் ஒரு மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அவங்க அந்தஸ்து, என்ன அவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஆன்மீகத்துல உச்சகட்டத்துல இருந்தவங்க வீட்டு வாழ்க்கையில் வரக்கல மனைவியுடைய ஸ்டேஜுக்கு இறங்கி சாதாரணமாக புழங்கி நடந்திருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, புகாரில ஒட்டகத்துக்கு ஏற பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முன்னுக்காகி குடிஞ்சி அவங்களோட தொடையை கொடுக்குறாங்க. அந்த கெமலுக்கு தொடை, இந்த நுபுவத்துடைய தொடையில காலை வச்சு ஏறுமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப மனைவியே கஷ்டம் இல்லாம ஏறுறதுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல எழுதுறாங்க, ஒரு மனைவி எப்படி மன்னிக்கிறாங்க அவங்க. இப்ப நாங்க எங்களோட மனைவி ஒரு கதவை திறந்து ஏற்றி விட்டுறதோ அல்லது அவ கஷ்டம் இல்லாம அவங்கள பார்த்து கொள்றதோ, இதெல்லாம் சீராவுல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். நாங்க மக்களுக்கு 4 பேருக்கு மத்தியில இஞ்சவா அதடு இதடுன்னு சொல்லி அவங்கள அடக்க பார்க்கறதும், அவங்கள நாங்க அப்படித்தான் கீழே வச்சிருக்கிற மாதிரி அப்படி காட்ட பார்க்கறதும், இதெல்லாம் ஒரு வகையான கலாச்சாரங்கள். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில சில நேரத்துல தோத்து போறதுல வெற்றி இருக்குது, விட்டு கொடுங்க. சில தோல்விகள்ல வெற்றி இருக்குது, ஆர்குமெண்ட் வரும், சில விஷயங்கள் வரும். சரி, இன்னைக்கு உம்மா சொல்ற மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, விட்டு கொடுங்க. நீங்க வார்த்தையில தோத்த மாதிரி விளங்கும், ஆனா வாழ்க்கையில வெற்றிடுவீங்க. சில நேரத்துல ஆர்குமெண்ட் பண்ணி பேசி கோவப்பட்டு ஏசி வாயை அடக்க வச்சிருவீங்க, வார்த்தையில வெற்றிடுவீங்க, வாழ்க்கையில தோத்துருவீங்க. சில தோல்விகள்ல வெற்றி இருக்குது. ஆயிஷா நாயகியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடுறாங்க. நபி அவங்களோட யாரும் ஓட முடியாது. நபி அவங்க மெதுவா ஓடி ஆயிஷா நாயகி வெத்த விடுறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, வெத்த விடுறாங்க.
போட்டியில தோத்தது மாதிரி காட்டுறாங்க. ஆனா இல்லற வாழ்க்கையில சில வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இது ஒரு நீண்ட தலைப்பு. குடும்பம் என்பதனுடைய இந்த 2வது சப்ஜெக்ட். நாங்க பேச ஆரம்பிச்சது 1வது சப்ஜெக்ட். எங்க கனெக்ஷன் யாரோட சரியாகணும்? அல்லாஹ்வோட. 2வது சப்ஜெக்ட் குடும்பம் என்று சொன்னதுல 1வது தாய் தகப்பன், 2வது எங்களோட சகோதர சகோதரிகள், 3வது எங்களோட மனைவி. இந்த மனைவியோட சேர்ந்து இணைஞ்சி நாங்க 2 பேரும் எங்க 2 பேருடைய குடும்பங்களையும் ஆதரிக்கணும், அன்பு காட்டணும், பார்க்கணும். ஒரு நாளும் ஒரு கணவன் மனைவிக்கு உம்மா பாப்பாவுடைய மாமா மாமியுடைய குறைகளை சொல்லி அல்லது மனைவியுடைய நானா தம்பியுடைய குறைகளை சொல்லி அந்த மனைவிய பெற்றெடுத்த பெற்றோர்களோட அல்லது உறவுகளோட வெறுப்பை ஏற்படுத்துகின்ற துரோக செயலை ஒரு கணவன் செய்யக்கூடாது. அப்படி நீங்க சொல்லாதீங்க. அவர் உம்மாவோட உங்களோட பாப்பா அவங்க என்ன சொன்னாலும் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாங்க புத்தி சொல்லி அவங்களை இணைச்சு வைக்கணும். நீங்க சொல்றது இப்படி மரியாதை இல்லாம இப்படி பேசக்கூடாது. நீங்க ஒரு நாளும் இப்படி செய்ய வேணும். உங்களோட பாப்பா நீங்க மன்னிப்பு கேளுங்க, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க வேணும் என்று சொல்லி அவர்களை இணைச்சு வைக்கணும். இதே போன்ற ஒரு மனைவி ஒரு நாளும் தன்னுடைய கணவனுடைய தாய் தகப்பனுடைய குறைகளை குத்தி சொல்லி காட்டி மனைவி கணவனுடைய நானா தம்பி தாத்தா தங்கச்சியுடைய விஷயங்களை பேசி அவர்களோட வெறுப்பை ஏற்படுத்துகின்ற வெட்டி விடுகின்ற அந்த உறவை வெட்டி விடுகின்ற துரோக செயலை ஒரு மனைவியும் செய்யக்கூடாது, கணவனும் செய்யக்கூடாது. ஒரு மனைவி சொல்லணும், உமாக்கு தலைவலின்னு சொன்னாங்க, நீங்க நேற்றிலிருந்து இன்னும் பேசல பாருங்க, முதலாவது எல்லாத்தையும் வைங்க, முதலாவது உமாவோட பேசுது, முதலாவது டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டருடைய அம்மாவுடைய குடும்பங்களுடைய விஷயங்களை கணவனுக்கு எத்தி வச்சு கணவனோட அந்த உறவை வளர்த்து விடுகின்ற, ஒட்டி விடுகின்ற, சேர்த்து விடுகின்ற ஒரு பண்பாட்டை தான் கணவன் மனைவி தங்களுக்கு இடையிலே சுமந்திருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பிறகு 4வது கட்டம் பிள்ளைகள். நான் அந்த சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். நாங்க 2 சப்ஜெக்டை மெயினாக கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். ஒன்று எங்களோட உறவு படைச்சவனோட நல்லா இருக்கணும், 2வது எங்களோட குடும்பத்துடைய உறவு நல்லா இருக்கணும். சரிதான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்க செய்வானாக. 3வது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட அஹ்லாக் குணங்கள் எல்லோருடனும் அழகாகணும். குடும்பத்தோட மட்டுமல்ல, நீங்க இந்த நாட்டில் வாழ்றீங்க, நாங்க எல்லோருடையும் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பண்பாடுகளை காட்டணும். எந்த காரணம் கொண்டும், நான் 3வது சொல்ல வாரது ஒற்றுமையை சொல்ல வாரேன், எந்த காரணம் கொண்டும் நீங்க இன ரீதியாக, பிரதேச ரீதியாக, அல்லது வேற மொழி ரீதியாக, அல்லது வேற அமைப்புகள் இயக்கங்கள் ரீதியாக நீங்க உங்களுக்கு இடையில பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். கருத்து வேற்றுமை இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், வேற பிரதேசத்தில் உள்ளவராக இருக்கலாம், அபிப்பிராயங்கள் பேதங்கள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி உள்ளங்களை இணைக்கிறதா ஈமான். எனவே நாங்கள் எல்லோருக்கும் சகோதரர்களா. உங்களோட நிறைய பேருடைய உறவுகள் கடல் கடந்த நாடுகள் இருக்கும். ஆனா இங்க நீங்க ஒருத்தருக்கு நானாவாக, தம்பியாக, சகோதரர்களாக, உறவுகளாக, சொந்தங்களாக, மூத்தவர்களாக இருந்தா வாப்பா மாதிரி பாருங்க அவங்கள. நீங்க சின்ன பிள்ளைகளோட பிள்ளைகளாக பாருங்க, பேர பிள்ளைகளாக பாருங்க. கொஞ்சம் வயசுல கூட்டினவரை நானான்னு சொல்லுங்க, வயசுல குறைஞ்சவரை தம்பின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. முந்தி வந்தவங்க இருப்பீங்க, புதுசா வந்தவங்க இருப்பாங்க, தொழில் இல்லாம கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அவங்களை அரவணைங்க, இடம் கொடுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போக, உட்கார வைங்க, ஆறுதல் சொல்லுங்க. அவர்களுக்கு உங்களால என்ன ஏழுமோ பணம் காட்டியும் பரவாயில்ல, உங்களோட மனத்தை கொடுங்க, உங்களோட பண்பை காட்டுங்க. அவங்களை வீட்டுல வச்சு உட்கார வச்சு ஆறுதல் சொல்லுங்க. திடீர்னு குடும்பத்துல யாராவது மௌத்தாகிடுவாங்க, அவருடைய தாய் அல்லது உறவு சொந்தம் சகோதர சகோதரிகள் மௌத்தாகிடுவாங்க, அவருக்கு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்காது. அப்படியான நேரங்கள்ல அவரை கூட்டிக் கொண்டு வந்து வச்சு அவரை உண்டுக்கு இருந்து அவரோட நீங்க போய் இருந்து அவர்களுக்காக நேரங்களை ஒதுக்கி லீவ் எடுத்து அவர்களுடைய இந்த விஷயங்களை செய்யுங்க, உதவியாகிறீங்க, அன்பு காட்டுங்க, அரவணைங்க. சில நேரத்தில் ஹஜ் உம்ரா செய்து அடையலாத அந்தஸ்துகளை இப்படியான சில சேவைகளால, இப்படியான சில அன்புகளால, தன்மைகளால அடைய முடியும் சகோதரர்களே. அதுதான் இஸ்லாம், இதுதான் தீன், இதுதான் ஷரியா. எனவே எல்லா வகையிலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஊருடைய நிர்வாகம், பள்ளி நிர்வாகம் என்று இருந்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்படும். அவங்க யாரும் ஜொப் செய்யறவங்க அல்ல, சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க அல்ல. இந்த நாட்டுல டைம் என்பது ஆக கஷ்டமான ஒன்று. அதுக்கு மத்தியில நேரம் கொடுத்து காலத்தை கொடுத்து அவங்க செய்யறாங்க இருந்தா நாங்க இதை குறை காண்றதும் குறை பேசுறதும் கடைசியில நிறைய ஊர்கள்ல, நிறைய பல நாடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன். பல சேவை செஞ்சவங்களுக்கு குறை சொல்லி சமூகத்தில் அவங்களை பிரச்சனைப்படுத்தி ஃபித்னாக்கள் உண்டாக்கி பள்ளிகளை குழப்பி எல்லாத்தையும் குழப்புற அப்படியான நிலைமைகள் உருவாகுது. குறை பார்க்கறதுனால நலவுகள் எல்லாத்தையும் இருக்குது. நலவு பார்க்க நினைச்சோம்டா யார்கிட்டையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நலவு தேடலாம். இந்த ஒரு ஓட் கிளக்க உதாரணம் சொல்லுவாங்க, ஓடாத பேட்டரி இல்ல, வேலை செய்யுது, அந்த ஓட் கிளக்ல கூட நலவு பார்க்க நினைச்சா என்ன செய்யலாம், இந்த கிளாக் நல்லா இருக்குது, சிம்பிளா இருக்குது, இந்த செவத்துக்கு நல்லா மேட்ச் ஆகுது, ரெண்டு நேரத்துல பாருங்க சரியா டைமை காட்டுது. எந்த கிளாக்க பத்தி சொல்றேன், வேலை செய்யாத ஒரு கிளாக்க கூட நலவு பார்க்கறதா இருந்தா நாங்க நல்ல கண்ணோட்டத்துல பார்த்தா அதுலயும் சில நலவுகளை செய்யலாம். அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களை யார்த்தையாக இருந்தாலும் பொதுவாக மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க ஒரு 60, 70, 80% நலவு இருக்கும். மனிதன் என்ற வகையில 10-15% குறைபாடுகள் இருக்கும். நீங்க 60, 70, 80% நலவுகள் அவங்கள்ட்ட இருந்து பெனிஃபிட் அடையணும்டா 10-15% பலகீனங்களை சகிச்சுதான் ஆகும்.
அது மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃப் எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு ஜொப்பண்டுக்கு போனாலும் சரி, அதுல ஒரு 60-70% நலவுகள் இருக்கும், ஒரு 5-10-15% கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும். அந்த குறைகளை சகிச்சால் தான் நீங்க 60-70% நலவுகளால பெனிஃபிட் அடையலாம். நீங்க அதை தூக்கி பிடிச்சீங்கடா இந்த 60-70-80% நலவுகளை இழக்க வேண்டி வரும், பறி கொடுக்க வேண்டி வரும். அதனால கண்ணியமான சகோதரர்களை, குறை பார்க்கிறது, குறை பேசுறது, ஆக்களுக்கு கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷரியத் ஹராமாக்கி இருக்கு. ஏன் ஹராமாக்கி இருக்கிறதா? இது ஒத்துமையை குலைக்கும், இது சமூக ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும். அதனால அதெல்லாத்தையும் ஹராமாக்கி அந்த ஓட்டைகளை எங்கால பிரச்சனை வரும் அதெல்லாம் அடைச்சிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களை, நாங்க ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். நாங்க செய்ய வேண்டிய பல விஷயம் இருக்குது. அதுல ஒற்றுமையாக இருப்பது. அடுத்த 4வது விஷயம், எங்களோட பண்பாடுகள் இருக்குது. இது முஸ்லிம்களோட மட்டுமல்ல, இந்த நாட்டுல பல இன மக்கள், பல நிற மக்கள், பல மொழி மக்கள், பல மதங்களை பின்பற்றவங்க இருக்கிற இடத்துல நீங்க இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல மெசேஜை பாஸ் பண்ற நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருக்கணும். முஸ்லிம்களாகிய எங்களுடைய அடையாளம் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, தூய்மை. இதுதான் எங்களுடைய அடையாளம். அன்பு காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க. அவர் கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், அவர் ஒரு ஜூவாக இருக்கட்டும், எந்த அன்பு காட்டுவதற்கு மதமும் இனமும் நிறமும் தேவையில்லை. மதம், இனம், நிறம், மொழி இது எல்லாத்தையும் தாண்டியதுன்னு அன்பும் பண்பும் நல்ல குணங்கள். அதனால எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, நேர்மையா நடங்க, யாரும் ஏமாத்தவானா. உங்களோட ஜப்ல, உங்களோட கம்பெனியில, உங்களோட வேலை செய்யற இடத்துல தூய்மையாக, உண்மையாக, அமானிதம் பேணி நடங்க. ஒரு முஸ்லிம் என்ற வகையில நாங்க இதுகளை பேணி நடக்கிறது ஆக முக்கியம். இந்த நாட்டில் உள்ள மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நீங்க செய்யற ஆகப்பெரிய தாவா. மிம்பர் மேடையிலேறி நாங்க இஸ்லாத்தை பத்தி வார்த்தை வடிவம் சொல்லலாம், இஸ்லாத்தினுடைய பண்பாடுகளை பத்தி வார்த்தை வடிவம் கொடுக்கலாம், எழுத்தாளர்கள் எழுத்து வடிவம் கொடுக்கலாம், அதனுடைய செயல் வடிவம் கொடுக்கிறது நீங்க தான். எங்க இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை படிச்சு கொடுங்க. அது ஸ்கூல்லையா, எங்க போனாலும் அடுத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய, முஸ்லிம்களை பற்றிய நல்ல எண்ணங்களை வித்தாக உள்ளங்களை விதைக்கும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? 5வது விஷயம், இஹ்லாஸ் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் பேருக்கு, புகழுக்கு, இன்றைக்கு ஒரு வகையான பிரபலிய சோசியல் மீடியா எதை எடுத்தாலும் நாங்கள் அமலையும் இபாதத்தையும் ஊருக்கு உலகத்துக்கு காற்ற ஒரு வகையான நோய் இன்றைக்கு பரவி கொண்டு போகுது. செல்ஃபி எடுக்கிறதும், எங்கட ஹஜ்ஜா, எங்கட உம்ராவா, எங்கட நோம்பா, எங்கட இஃப்தார எல்லாத்தையும் போட்டு அமல இபாதத்தை நாங்க யாருக்காக செய்யறது? அல்லாஹ்வுக்காக செய்யற விஷயங்களை பிறருக்கு காட்டுறதுக்கு ஷரியத்துல சொல்றது ரியா. ரியா மினல் கபாயிர், பெரும்பாவங்கள்ல உள்ளது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்காக உள்ள விஷயங்களை வச்சு நாங்க யாரையோ திருப்திப்படுத்தவோ, யாரையோ சந்தோஷப்படுத்தவோ, பேர புகழை தேடுறதோ இது பெரும்பாவங்கள்ல உள்ளது. அமல்களை மறைக்கணும். அமல்களை மறைக்கிறது தான் அசில். இஹ்லாஸ் உடையவர்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, அமல் ஒரு பாவத்தை மறைக்கிற மாதிரி. யாரும் கன்றுவாங்களோ, யாருக்கும் தெரிய வந்துடுமோ என்ற ஒரு பாவி எப்படி பயப்படுவாரோ அது மாதிரி இஹ்லாஸ் உடையவர்கள் அவங்களோட அமல்களை மறைப்பாங்க. யாருக்கும் தெரியாம செய்யணும்னு பார்ப்பாங்க. யாராவது கன்றுவாங்களோ, தெரிய வந்துடுமோன்னு நினைப்பாங்க. ரகசியப்படுத்துங்க அமல்களை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மன் அராத அய்யுனவ்விர அல்லாஹு கல்பஹு, யாருடைய கல்பை அல்லாஹ் வெளிச்சமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யஜஅல் பைனஹு வ பைன அல்லாஹி ஹபியா, அவர் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சில ரகசியங்களை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். யாருக்கும் தெரியாம ஒரு 2 ரக்காத் இரவுல விழிப்பு வருகிறது, ஒரு 2 ரக்காத் முஸல்லா போட்டு தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த சுஜூதை யாருமே கண்டக்கூடாது, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டி தொழுகிற இந்த தொழுகையை உனக்கும் எனக்கும் இடையில உள்ள ரகசியமாக ஆக்கிறியா அல்லாஹ். நீங்க ஒரு கார்ல தனியா போறீங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைங்க. இந்த ரகசியமான அமல்களை, இந்த தனிமைகளை அல்லாஹ்வுக்கு ரகசியமான அமல்களை செய்யற சந்தர்ப்பமாக்கி கொள்ளுங்க. ரூம்ல தனியா இருப்பீங்க, வீட்டுல ஒத்தருமையில தனியா இருப்பீங்க, அந்த நேரத்தில் அல்லா இடத்துல கொஞ்சம் துவா செய்யுங்க, திக்ர் செய்யுங்க, ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுங்க. யாருக்கும் தெரியாம ரகசியமாக சில அமல்களை வாழ்க்கையில செய்யணும்னு நினைங்க. எங்களோட அமல்களை இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்குங்க. இன்றைக்கு எங்களோட அமல்கள் நிறைய நடக்குது, நிறைய பயான்கள், நிறைய நிகழ்ச்சிகள், தொழுக, அது இது நிறைய நடக்குது. ஆனா அதனுடைய குவத்து, பவர் இல்ல, வெளிச்சம் இல்ல, பிரகாசம் இல்ல. காரணம் என்னடா? இஹ்லாஸ் இல்லாம ஆகுது. எல்லாமே நாங்களே உம்ராவை செல்ஃபி எடுத்து அதை செல்ஃபில போகுது, சோசியல் மீடியால போடுறோம் அல்லது குரூப்புகள்ல போடுறோம். யாருக்கு காட்டுறதுக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக செய்யறதா இருந்தா அவனுக்கு நாங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு தெரியும், அவனுக்கு எங்களோட உணர்வுகள் கூட தெரியும் எந்த அளவு இஹ்லாஸ் உடையவர்கள். இஹ்லாஸ் தான் எங்களோட அமலுடைய அட்ரஸ். அழகான லெட்டர் எழுதி, அழகான என்வலப்ல போட்டு, நல்ல அழகான வார்த்தைகள், தத்துவங்கள் எழுதுறீங்க, பொறுமதியான விஷயங்கள் எழுதுறீங்க. 1 கோடி தாரேன், 2 கோடி எடுப்போம், அப்படி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் டீல் பண்றதெல்லாம் எழுதுறீங்க. எழுதி விலையான அட்ரஸ் எடுத்து போஸ்ட் பண்றீங்க. ஒரு இடத்துக்கு போயிருக்குமா? போகாது. என்ன அழகா இருந்து வேலை, எவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வேலை. நாளைக்கு மறுமையில போனா அங்க பார்த்தா எங்கட பாக்ஸ் எம்டியா இருக்கு. இல்லையே, நான் பள்ளி கட்டினனே, நான் ஹஜ்ஜுக்கு போனனே, நான் உம்ராவுக்கு போனனே, நான் இப்படி கொடுத்தனே, நான் அப்படி செஞ்சனே. இல்ல, ஒன்றும் இல்லை. சாரி, நீங்க வேற எங்கேயோ அனுப்பியிருப்பீங்க. உங்களோட அட்ரஸ் எங்கேயோ மிஸ் ஆகி போயிருக்கீங்க. உங்களோட அட்ரஸ் வேற எங்கேயோ. நீங்க அங்க போய் கேளுங்க. யார்கிட்ட நீங்க பேர் வாங்குறதுக்காக செஞ்சீங்களோ அங்க போய் கேளுங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா மட்டும்தான் இங்க வந்திருக்கும். உங்களோட பாக்ஸை திறந்து காட்டுவாங்க, எம்டி, ஒரு லெட்டரும் இல்லை.
இல்ல நான் செஞ்சனே, நான் பயம் பண்ணினேனே, நான் மதரசா செஞ்சனே, நான் அப்படி செஞ்சனே, ஊரை பரட்டினேனே, உலகத்தை பரட்டினேனே. சாரி, நீங்க செஞ்சிருப்பீங்க, அட்ரஸ் உங்களோட பிழை. நீங்க சொன்னது யாருக்காக செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு பதவிக்கு செஞ்சீங்களா, பதவி கிடைச்சிருச்சு, முடிஞ்சு. நீங்க கிடைச்சது உங்களோட போஸ்ட் அங்க கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். நீங்க செஞ்சது உங்களை புகழணும், புகழ்ந்துட்டாங்க. வக்கது கீழ சொல்லப்பட்டுச்சு அங்க, அதுக்கு தானே செஞ்சீங்க, அது கிடைச்சாச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். கண்ணியமான சகோதரர்களை, பொறுமதியான உங்களோட காலத்தை, நேரத்தை, அமல, தியாகங்களை, உங்களோட தர்மங்களை, சதகாக்களை, நோம்ப இஹ்லாஸ் இல்லாம பாலாக்கிறாரு, வீணாக்கிறாரு. அல்லாஹ் எனக்கு நசீபாக்கணும், உங்களுக்கு நசீபாக்கணும். இஹ்லாஸ் என்ற ஒரு பெரிய கிஃப்ட் உண்டு. அதுதான் அமல்ல வெளிச்சத்தை உண்டாக்கு, கல்வ வெளிச்சமாக்கு. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லி, முதலாவது அல்லாஹ்வோட தொடர்பு சீராகணும், இரண்டாவது எங்களோட குடும்பம் அழகாக இருக்கணும், மூணாவது ஒத்துமையாக இருக்கணும், நாலாவது அஹ்லாக் எல்லா மக்களோட நல்லா இருக்கணும், அஞ்சாவது இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்கணும், ஆறாவது கடைசியாவது சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். நீங்க யாரெல்லாம் குடும்பங்களோட இருக்கிறீங்களோ, உங்களோட பிள்ளைகள், உங்களோட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை விஷயத்துல அக்கறை எடுங்க. அந்த பிள்ளைகளை சரியாக வளருங்க. நீங்க பள்ளி கட்டாட்டியும் பிரச்சனை இல்லை, நாங்க பள்ளியை கட்டிட்டு எங்களோட பிள்ளைகளை சரியா நாங்க தீன கொடுக்கலண்டா பள்ளிக்கு நாளைக்கு ஆள் இல்லாம ஆகுவாங்க. பள்ளி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ரோட்ல தொல்லட்டும், பாகிஸ்தான் பள்ளியில தொல்லட்டும், அரபிகள பள்ளியில தொல்லட்டும். பிள்ளைகளை பள்ளியுடைய பற்றுள்ளவர்களாக உருவாக்கிட்டா நாளைக்கு அவங்க பள்ளியை கட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக பள்ளி கட்டவான நான் சொல்லல, பள்ளியை கட்டுறது பெரிய ஒரு விஷயம் இந்த நாடுகள்ல, அதுக்கு செய்யத்தான் வேணும். ஆனா அதை விட ஒரு படி மேல சந்தோஷமான விஷயம், இந்த பள்ளியில நிறைய பிள்ளைகளை பாக்குறேன். நிறைய இடங்களுக்கு போனா பிள்ளைகளுடைய சத்தமே கேட்க, அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, இந்த என்வாரன்மெண்ட்ல இருக்கட்டும், அவங்க விளையாடட்டும், அவங்க அமல் செய்ய வேண்டியதை சுத்தி தெரியட்டும். ஆனா இந்த பள்ளிக்கு வந்து போற அந்த இது இருக்குது. பள்ளி குர்ஆன் மதரசாவுடைய சிஸ்டங்கள் ஆரம்பிங்க. பிள்ளைகளை குர்ஆன் வீட்டில் வச்சு ஓத வைக்காதீங்க, ஆன்லைன்ல ஓத வைக்காதீங்க. பிள்ளைகளை வந்து அது இல்ம படிக்க, தீன படிக்க, குர்ஆனை படிக்க. நீங்க இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து பள்ளி எங்க உருவாக்கி இருக்கிறீங்கடா, அது சும்மா இல்ல. சின்ன வயசுல குர்ஆன் மதரசாண்டு ஓடிப்பீங்க, போயிப்பீங்க, விளையாடிப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க. அந்த பள்ளியோட இருந்த அந்த பற்று, அதனால உள்ளத்துல வந்த அந்த பாசம், இன்றைக்கு இந்த இரவு 1 மணிக்கு இங்க பள்ளிகளுக்கு நீங்க இருக்கிறீங்க, இந்த நாட்டுல இங்க வந்து பள்ளியை உருவாக்கி இருக்கிறீங்க. என்னோட பிள்ளைகளுக்கு இந்த பள்ளியுடைய தொடர்பு கனெக்ஷன் இல்லண்டா நாளைக்கு அவங்க பள்ளியில இருக்க மாட்டாங்க, எங்கேயோ போயிருவாங்க. பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆன் மதரசாக்களை சாதாரணமாக நினைக்க வேணாம். அந்த பிள்ளைகள் இல்ம படிக்க, குர்ஆனை படிக்க பள்ளியுடைய சூழலுக்கு போகணும். இல்மு வீட்டுக்கு வராது. இமாம் மாலிக் இடத்துல ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். இமாம் மாலிக் சொன்னாங்க மன்னருக்கு, அல் இல்மு லா யதி இலா அஹத், இல்மு யாரையும் தேடி போகாது, பலில் இல்மு யூதா இலைஹி, இல்மை தேடி மக்கள் வர வேண்டுமே தவிர உங்களோட அரச பரம்பரை பிள்ளைகளாக இருக்கட்டும், இளவரசர்களாக இருக்கட்டும், இல்மு தேவையா இங்க வர சொல்லுங்க. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல மிஸ்ருடைய பஸ்ராவுடைய கவர்னர் வந்து சொன்னாரு, நீங்க என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. எலும்பி நின்னா அம்மா ஹதா ஃபலா சபீலையே, அது மட்டும் ஒரு நாள் நடக்காது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு இல்மு தேவையா இங்க வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஸ்கூலுக்கு படிக்கிறதா ஸ்கூல் போறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்யணும் ஹாஸ்பிட்டல் போகணும், சர்வீஸ் செய்யறா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஒவ்வொன்றுக்கு அதுக்குரிய இடத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போவோம், இல்மு மட்டும் விட்டுட்டு போறோம் இல்ல. நீங்க பிள்ளைய கொண்டாந்து விடுங்க, இங்க பாக்கியமாயிடுங்க. குர்ஆன் படிக்கிறதுக்காக பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு நீங்க பள்ளியில உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருங்க. நீங்க பள்ளியில உட்கார்ந்து பிள்ளைகளை வெயிட் பண்ணுங்க. நீங்க செய்யற சேவைகள்ல பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போறதை விட, அங்க இங்க கூட்டு போறதை விட ஆகப்பெரிய சேவை உங்களோட பிள்ளைய நீங்க தீனுக்காக, இல்முக்காக, குர்ஆனுக்காக, குர்ஆனை ஓத பாடமாக்க மதரசாக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றது சதகா, தர்மம், பாக்கியமான உங்களோட பயணம். அதனால எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைகளை பள்ளியோட தொடர்பாக்குங்க. மதரசாவுடைய சிஸ்டங்களுக்கு உதவி செய்யுங்க, அதுக்காக செலவழிங்க. இந்த 3rd ஃப்ளோர் இவங்க மதரசாவுடைய திட்டத்துல தான் செஞ்சிருக்கிறாங்க. என்னோட போன்ல பேசும்போது கூட இளைஞர்கள் இருந்து நீங்க வந்து வழிகாட்டணும்ன்ற அப்படி ஒரு தேவையை முன் வச்சாங்க. அல்லாஹ் இந்த நிர்வாகிகளுக்கு ரஹ்மத் செய்யணும். இப்படி ஒரு நாட்டில் வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சு கடன் பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறாங்க. எல்லாரும் நாங்க துவா செய்யணும். உங்களால ஏழுமான பங்களிப்புகள் செய்யுங்க. இந்த மதரசாக்கள் 300 பிள்ளைகள் ஓதுறாங்க, இன்னொரு 400 பிள்ளைகள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப நான் காலையில இருந்து எனக்கு அந்த யோசனை மண்டையில ஓடிக்கொண்டிருக்குது. சிலரை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களை கூப்பிட்டு பேசணும், இதுக்கு நீங்க குர்ஆன் மதரசாக்களுடைய சிஸ்டங்கள் எப்படி செய்யணும்ன்றத மஷூரா பண்ணணும், கவலை, அதை பத்தி ஒரு யோசனை தலையில ஓடிக்கொண்டிருக்கு. என்ற கண்ணியமான சகோதரர்களே, உங்களோட அடுத்த தலைமுறையை நீங்க நல்லா பிளான் பண்ணி டார்கெட் பண்ணுங்க. ஸ்பெயினுடைய வரலாறு படிங்க. ஸ்பெயினுக்கு வந்து கொடுத்த பேர் என்ன தெரியுமா? கேன்சர் ஆஃப் த யூரோப். யூரோப்புடைய கேன்சர் இது வைரஸ். அது இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது இதை விட்டா இந்த வைரஸ் பரவும், முழு யூரோப்பும் பறி போயிடும். இதை கிள்ளி எரியணும். என்ன செய்யணும்? 50 வருஷ பிளான், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டாங்க. அவங்க சொன்னது என்னண்டா, இந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் ஹாஜியார், முஸ்தபா ஹாஜியார், சல்மான், இவங்களெல்லாம் விட்டுருக்கு. இவங்களை ஒன்றும் செய்யல. இவங்களை மாத்தினாலும் பிரயோசனம் இல்லை. 2 வருஷத்துல போயிடும். அவங்க பள்ளி கட்டட்டும், அவங்க வேண்டிய செய்யட்டும், அவங்க செய்யறது, அவங்களை விட்டுருங்க. அப்படி எங்கட பிளான் இவர் அல்ல, அவர பேர பிள்ளை, வயிற்றுல உள்ள பிள்ளை தான் நாங்க டாக்கெட் பண்ணோம். ரிசல்ட் வரும் 30 வருஷத்துக்கு பிறகு. அந்த பிள்ளைகளுடைய திங்கிங் மாறணும், அவங்களோட ஃபேத்தை உடைக்கணும், அவங்களோட கல்ச்சரை மாற்றணும். அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, எங்கெங்க அடிக்கணும் அங்க அடிச்சாங்க. கொஞ்ச நாளையில மிக்ஸ் மேரேஜ் நடந்துச்சு. அடுத்த ஜெனரேஷன் வந்து சொன்னாங்க, என் வாப்பா முஸ்லீம்னு சொன்னாங்க, உம்மா வந்து கிறிஸ்டியன் சொன்னாங்க, நான் முஸ்லீமும் இல்லை கிறிஸ்டியனும் இல்லைன்றாங்க. தலைமுறை பறிபோயிடுச்சு.
இந்த நிலைமைகள் உருவாக கூடாது. அதனால நல்ல தலையை பாவிச்சு நல்ல சமூகத்தில் உள்ள மூத்தவங்க பெரியவங்க நீங்க இதுக்கான நல்ல திட்டங்களை போடுங்க, நல்ல முயற்சிகளை செய்யுங்க, மற்றவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்க. பெண்கள் மேல இருக்கிறீங்க, உங்களோட வீடு தான் ஆகப்பெரிய மதரசா. வீட்டுடைய சூழலை அழகாக்குங்க, வீட்டுக்கு நல்ல முறையில கல்விகளை கொடுங்க, மார்க்கத்தை படிச்சு கொடுங்க, திக்ருகளை துஆக்களை படிச்சு கொடுங்க, சொர்க்கத்தை ஆக்கிரத்தை பத்தி பேசுங்க, ஹதீஸ்களை வாசிங்க. வீட்டுக்கு பெண்கள் தாய்மார்கள் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஊர்லண்டா அங்க இங்க ஒரு சோழி வேலை நிறைய இருக்கும், இங்க நிறைய உங்களுக்கு நேரம். அந்த நேரங்களை நெட்லையும் அதுலையும் இதுலையும் சும்மா அதுல இதுல வீணாக்காம அந்த நேரங்களை நல்லா பிளான் பண்ணி உங்களை நீங்க அல்லாஹ்வோட இணைச்சுக்கொள்ள, வீட்டுக்கு நல்ல ஈமானுடைய என்வாயரன்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக நல்ல பிளான் பண்ணி அழகான முறையில செய்யுங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எதையெல்லாம் பேச வச்சானோ எதையெல்லாம் கேட்க வச்சானோ அதை எடுத்து நடக்க எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட வாழ்க்கைகள் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான கைர்களையும் தந்து எல்லா வகையான ஷர்றுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.